நல்ல படம் ஒன்றை, நகைச்சுவையான படம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார். வெகு வேகமாக எடுக்கக்கூடியவர். 5 நாளில் எடுப்பதை 3 நாளில் எடுத்து விடுவார். அவ்வளவு வேகமாக அவருடைய கேமராமேனும் அவருக்கு உதவியாக இருந்தார். அவரே தான் பட தயாரிப்பாளராக தொடங்கினார். பிறகு வண்டி கொஞ்சம் தூரம் போய் நின்று விட்டது. பிறகு ஒரு தயாரிப்பாளர் தேவைப்பட்டார். அவருடைய சொந்த ஊரிலே இருக்கிற கவிதாலயா சரவணனை அவர் எப்படி மடக்கினார் என்பதிலே தான் அவருடைய அவருடைய வீட்டிலேயே எடுத்தார். அவரையும் ஒரு கதாபாத்திரமாக்கினார். அவரையும் இந்த கதையில் ஈடுபட வைத்தார். முழு படமும் அவருடைய வீட்டிலே தயாரிக்கப்பட்ட படம் தான். இந்த படத்தின் மூலம் கவிதாலயா சரவணனின் நட்பு எனக்கு ஏற்பட்டது என்பது ரொம்ப தகுதி வாய்ந்த பெரிய மனிதர். அவர் ஏதோ கிராமத்திலிருந்து இரட்டை மாட்டு வண்டியில் வந்தது போல் அவர் சொல்லிக் கொண்டாரே தவிர அவர் பெரிய செல்வர். அதனாலே பரவாயில்லப்பா உனக்கு உதவி செய்யணும், 2 தடவை நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வர்ற செலவு வந்தால் அந்த செலவு திரும்பி வந்துடுதுன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லி ரொம்ப தைரியமாக இந்த படத்திற்கு அவர் உதவி செய்ய முன்வந்தார். ஆகவே இடையில தயாரிப்பாளராக வந்து இந்த தயாரிப்பை முழுமைப்படுத்தி இப்பொழுது இந்த படம் வெளிவருகின்ற அளவிற்கு அதை கொண்டு செல்கின்ற ஒரு ஆற்றலான மனிதரை இவர் பெற்றதுதான் இவருடைய திரை வாழ்வினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்று நான் சொல்வேன். நன்றாக நகைச்சுவையாக கதை சொல்கின்ற ஆற்றல் ராம்தேவ் உண்டு. ரவிமையாவை பற்றி எல்லாரும் சொன்னார்கள். அவருடைய ஒரு இயக்குனராக இருந்து நடிகராக வந்து எல்லாருமே அவரை பற்றி பேசிவிட்டார்கள். அப்படி அந்த பேச்சுக்கு உரியவர் தான் அவர். ராம்தேவ் இந்த காட்சிகளை ரொம்ப நகைச்சுவையாக அமைத்திருக்கிறார். நான் கெடுமதியாளனாக வில்லனாக நடித்திருக்கிறேன், பிற வேடங்களில் நடித்திருக்கிறேன். ஆனால் நகைச்சுவையாக படம் முழுவதும் ஒரு பகுதியில் நடிப்பது என்பது இந்த படத்தில் எனக்கு கை வந்தது. மிகவும் ரசித்து நான் அதை நடித்தேன். அதையெல்லாம் இப்பொழுது நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் சொல்லுகிறேன், எந்த ஒரு கதையும் எந்த ஒரு படமும் காலத்தை தாண்டி இருக்க முடியாது. ஹரிதாஸ் வந்த உலகத்தில் மாற்றம் விரும்புகின்ற போது பராசக்தி வருகிறது. இப்படி எந்த ஒன்றும் காலத்தை தாண்டி எவனாலும் கதை சொல்ல முடியாது. காலத்திற்கு உட்பட்டு காலத்தை வாங்கி கொண்டு கதை சொல்கிறவன் வென்று விடுவான். பாக்கியராஜ் ஒரு சிறந்த கதையாசிரியர். அது ரொம்ப காலத்தையும் சமூகத்தையும் உள்வாங்கிக் கொள்கிற ஆற்றல் நமக்கு இருந்து அதை கலை வடிவத்தில் வெளிப்படுத்துகின்ற போது அது மிகப்பெரிய வெற்றியை பெறும். மகாபாரதங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் எழுதப்படுவதில்லை என்று நான் நினைப்பேன். மகாபாரதத்தில் உள்ள தர்மபுத்திரனை உருவாக்க பாரதி ராஜா அல்லது நம்முடைய இந்த இயக்குநர்கள்லாம் போதாது, அதுக்கு வியாச முனிவர் வேண்டும். ஒரு தர்மபுத்திரனை அந்த பாத்திரத்தை வடிவமைப்பதற்கு அவன் என்னென்ன சிறப்புகளையுடைய பாத்திரமாக வடிவமைக்கப்பட்டானோ 3000 ஆண்டுகளாக அவனுக்கு நிகரான இன்னொரு பாத்திரத்தை வாழ்க்கையிலும் சந்திக்கவில்லை, நாம் இதிகாசங்களிலும் சந்திக்கவில்லை. அவனை படைப்பதற்கு அவனை விட ஆற்றல் வாய்ந்த கதை தலைவன் வேண்டும். அதனால தர்மபுத்திரனை வியாசனை தவிர வேறு யாரும் படைக்க முடியாது. அதே மாதிரி சொல்லுகிறேன், நான் படித்த கதைகளிலேயே ரொம்ப சிறந்த கதை ரீசரக்ஷன். அதை டால்ஸ்டாய் எழுதினார். டால்ஸ்டாய் காந்திக்கே முன்னோடிய அந்த ரீசரக்ஷன் கதையை எத்தனையோ முறை நான் படித்திருக்கிறேன். இப்படி ஒரு கதை தலைவனை எப்படி ஒரு கதாசிரியனால் உருவாக்க முடிந்தது என்று நாம் எண்ணி பார்த்தால் அந்த கதாசிரியனே டால்ஸ்டாய் தான். அதனாலே தான் டால்ஸ்டாய் போன்ற ஒரு மிகச்சிறந்த கதை தலைவனை அந்த ரீசரக்ஷன் பெற முடிந்தது. ஆகவே தன்காலத்தில் நம்முடைய காலத்தின் சரிவை, அரசியலின் சரிவை, இழிவை வெளிப்படுத்துகின்ற படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. எங்கேயோ தொடங்கி ஒரு சுதந்திர போராட்டத்தில் புடம் போட்டு வந்த தலைவர்கள் நாடாளுகின்ற தன்மை வேறு. அவர்கள் அரசியல் என்பது அதிகாரம் என்று கருதி வளர்ந்தவர்கள் இல்லை. அரசியல் என்பது தொண்டு, அரசியல் என்பது தியாகம், அரசியல் என்பது நேர்மை என்று ஒரு 30 ஆண்டு காலம் சிறைகளிலே வாழ்ந்து நெறிப்படுத்தப்பட்டு பிறகு ஆட்சி தலைவனாக வருகிறவர்கள்.
அதற்கு பிறகும் கூட கொள்கை சார்ந்த இயக்கங்கள் இந்த மண்ணிலே வளர்ந்தன. அந்த கொள்கையோடு ஊறி பிறகு அந்த தலைவர்கள் மேன்மடைகிறார்கள். அப்புறம் ஒன்றும் இல்லாமல் அதிகாரம் என்பது அதிகாரத்திற்காக, அதை சுவைப்பதற்காக, பெருமைக்காக என்ற நிலை வந்துவிட்ட பிறகு அரசியலில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டே தீரும். அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. ஆனால் தமிழ் சமுதாயம் மிகவும் முதிர்ச்சி அடைந்த சமுதாயம். ஆகவே இதிலிருந்து மீட்பதற்குத்தான் இவர்களெல்லாம் கதை எழுதுகிறார்கள். இது மோசமாக இருக்கிறது என்று சொல்வதற்காக இல்லை, மோசமாக இருக்கிறது, தமிழ் சமூகம் இதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் கதை எழுதுகிறார்கள். அவருடைய படம் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. மக்கள் தலைவா ஃபார் சேல் என்பது மக்களுக்கு தலைவனாக இருக்கின்றவன் மக்களை வழிநடத்துகின்றவனாக இருக்க வேண்டும், விற்பனைக்குரியவனாக இருக்கக்கூடாது என்கின்ற செய்தியை மிக சிறப்பாக நம்முடைய ராம்தேவ் சொல்லியிருக்கிறார். ஆகவே அவரை நான் பாராட்டுகிறேன். கதை தலைவர் என்று சொல்வதற்கு இவ்வளவு வைக்கப்பட வேண்டாம். நம்முடைய கதை தலைவர் வெற்றி பெற்று விட்டால் நீங்கள் பெரிய தலைவராகி விடுவீர்கள். வெற்றி சார்ந்தது தான் நம்முடைய வாழ்க்கையை தவிர. ஆகவே அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. இந்த படத்தை கடைசி வரையிலும் கொண்டு செலுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த தயாரிப்பாளர் உங்களுக்கு கிடைத்து விட்டார். கடைசி கிராமம் வரையிலும் இந்த படத்தை அவர் கொண்டு செலுத்துவார். அது அவருக்கு ஒரு பெரிய சுமை இல்லை. கழுதையே குதிரை போல் ஓட்டுகின்ற ஆற்றல் உடையவர் நம்முடைய கவிதாலயா சரவணன். ஆகவே ஒரு குதிரை கிடைத்தால் அதை பஞ்ச கல்யாணி குதிரையாக ஆக்குவார் என்ற எண்ணம் எனக்கு உண்டு, நம்பிக்கை உண்டு. பல தொழில்கள் செய்து வெற்றி அடைந்த அந்த மனிதரை திரைத்துறைக்குள் இழுத்து இப்பொழுது அடுத்த படம் என்ன எடுக்கலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அளவுக்கு அவரை கொண்டு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய மாறுதல் தான். பணம் வைத்திருப்பவர்கள் வருவதுதான் நல்லது. அவனும் கடனை வாங்கி நம்மை மாரடிச்சு கடைசியில் எல்லாரும் நடுரோட்டில் நிற்பதற்கு பதிலாக செல்வமுள்ள மனிதர்கள் கையில் இந்த சினிமா வந்து சேருவது நல்லது என்று சொல்லி, மக்கள் தலைவன் he should not be for sale, he should lead the people, he is to lead the people என்று சொல்லி ஒரு பெரிய கருத்தை, மூட நம்பிக்கைகள் மிகுந்த காலத்தில் பராசக்தி என்பது அதை கொளுத்துவதற்காக வந்தது போல அரசியல் என்பது கீழ்மை நிலையை அடைந்துவிட்ட நிலையில் அதை மேன்மை நிலைக்கு தூக்குவதற்காக இந்த படத்தை எடுத்த இயக்கிய ராம்தேவுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். படத்தின் இயக்குனர் ராம்தேவ் ரொம்ப விவரமான ஆளுன்ட்டு ராதாரவன் சொல்லிட்டாரு. ஒரு டைரக்டர் ராதாரவனே ஏமாத்திருக்காருன்னா நாங்களே ஏமாத்தோம். என்னோட அசிஸ்டன்ட் முரளி ஃபோன் பண்ணி சார் மாதிரி ராம்தேவன் டைரக்டர் படத்தில் நடிக்கணும்னு கேட்குறாங்க சார். ஓகே, புது எத்தனை நாள் கிட்ட நான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கம்மியாக இருக்குது, எண்ணத்தை நடிக்கிறது வேணான்ட்டேன். அப்போ திருப்பி முரளி பேசினார். நேரம் வந்து லைன் சொல்லிருந்தார். சரி ஓகே லைன் கேட்டேன். கதை கேட்கல, நீங்க சொன்னார் டாஸ்மாக் போறிய. சரி நான் டாஸ்மாக் ஓகே. குவார்டர் வாங்குறிய. நான் ஆரம்பமே மாதிரியா இருக்கேன். சரி சரி பாட்டிலுக்கு பைசா கொடுத்து கூட 10 ரூபா கேட்டாங்க. என்னடா பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா கேட்க வேண்டும், தகராறு பண்ணிங்களாப்ல நடிக்கிறேன்ட்டேன். அதனால அப்புறம் கதை இல்லை, போதும் இந்த மேட்ரு போதும். பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது பத்திட்டு இருந்துச்சு. சரி நம்மளாம் பண்ண அப்போ என்ன தான் துணிச்சிருக்குன்றதா அர்த்தம். மேடையில் பேசுகிறோமே ஓகே அப்படின்னா அதில் பண்ணால் தான் பாட்டிலுக்கு 10 ரூபா கேஸ் தான் நம்ம கேஸ். அதுதான் அப்புறம் இன்னொரு ராம்தேவ் வந்து ரொம்ப வரநாளுக்கு இன்னொரு காரணம் எடுக்கிற அரசியல் படம். இதில் வந்து எந்த வகையிலும் நம்ம பாதிச்சிடக்கூடாதுன்ட்டு தமிழ் என்னென்ன அரசியல் கட்சி தான் இருக்கோ அதில் யாராவது இருக்காங்களோ அவனுக்கு கூட போட்டார். ஏடிஎம்கில் ஒரு ஆள், டிஎம்கில் ஒரு ஆள், பிஜேபி ஒரு ஆள். ஆனால் அவருக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு தாவேக்கா மேலே. அந்த நம்பிக்கை தான் நான்கு சம்பவத்தை வரும். ஓகே ஃபியூச்சரில் விஜய் சிஎம் ஆகிடுவார், அவர் கட்சி வளர்த்துக்குள்ளே போடுவோம் அப்படி ஒரு சேஃப்டிக்கு போட்டது தான் அன்னைக்கு. இன்னைக்கு வந்து அதான் இன்னைக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால் எல்லா கட்சிக்கும் ஆளோ
உள்ள ஒரு தெரியும் சார். ஒரு டைரக்டருங்கிறது கொஞ்சம் அந்த கௌரவமான ஆளுங்கிறது தான். ராதாரவி சாருக்கு அவருக்கு சம்பளத்துக்கு வச்சாருன்னா நமக்கு சம்பளம் கொடுக்குறே ஒரு விஷயம் இல்லை. ஆனால் இப்போ கொடுத்துட்டாரு. என்ன சொன்ன நாட்டோட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார். அவருக்கு சம்பளத்தை குறைச்சார், நாட்டில் குறைச்சார், அவ்வளோதான், ஈக்குவலைசேஷன் தான். ஆனால் என்ன ராம்தேவ் அப்படிங்கிறது இந்த சூழலில் ஒரு இயக்குனர் எப்படி இருக்கணும், ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு நம்பிக்கையான விசுவாசமான ஒரு இயக்குனர்னா செலவு முதல்ல குறைக்கணும். தேவையில்லாத செலவை குறைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஸ்ட் சம்பளத்தை குறைக்கணும், ஷூட்டிங் டேஸை குறைக்கணும். அவங்க தான் முதல்ல உண்மையான இயக்குனருங்கிறது முதல்ல அவர் தான். அப்புறம் வெற்றி தோல்விங்கிறது அப்புறம். நம்ம நம்பி ஒரு பஸ் வந்திருக்கிறாரா, முதல்ல அவரை காப்பாற்றணும். அதில் நான் சொல்கிறது, ஒரு தயாரிப்பாளருக்கு உண்மையான இயக்குனர் அப்படிங்கிறத நம்ம ராம்தேவ். ஏன்னா நான் நினச்சாச்சு நம்மகிட்ட எவ்வளோ குறைக்கணும், எவ்வளோ போராடி இருப்பார், பெரிய போராடுவார். இன்னும் இவ்வளோ போராடுற அப்படின்னா அது அவருக்கு இல்லை, தயாரிப்பாளருக்கு செலவை குறைக்கணுங்க. இந்த மாதிரி இயக்குனர் வெற்றி அடித்தாங்கன்னா நான் சரி, இவர் நம்பி ஒரு எல்லா தயாரிப்பாளருக்குமே நஷ்டம் அடைய மாட்டார். முதல் லாபம் நஷ்டம் அடைய மாட்டார். அந்த வகையில் கவிதாலயா சரவணன் அவர்கள் சார், அப்புறம் அவர் நான் பேசியிருக்கேன் சரவணன் சார்கிட்ட. அவர் சொன்னார், இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் கவிதாலயா சரவணன் அவர்கள் தயாரிப்பாளர்கள் ஒரு மனிதநேயமுக்கு மனிதநேயமில் ஒரு மனிதனாக தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை, சார் நான் வந்து இந்த படத்தில் கதை கேட்டோ நான் உள்ள வரல சார். அப்படி இதுக்கு வந்தார். அவ்வளோ நடிக்கிறார் நினச்சேன், அதுவும் இல்லை. இதில் முதலீடு பண்ணி போய் சம்பாதிக்க நினைச்சாரா, அதுவும் இல்லை. அவன் சொன்னார், சார் ராம்தேவ் வந்தார், இந்த மாதிரி படம் ஆரம்பிச்சிருக்காரு, பாரு இன்னும் போச்சு. அப்போ ஒரு இயக்குனர் அவர் லட்சியம் இந்த படம், அதில் பாரு இன்னும் வச்சு. ஒரு இயக்குனருக்கு ஒரு பெரிய செலவு, அவருக்கு பெரிய செலவு இல்லை, ஓகே ஒரு அமௌண்ட் கொடுத்து அவர் லட்சியம் நிறைவேற்றுங்கிறதுக்காகத்தான் இந்த படம் பண்ணாத தவிர கதைக்காக இல்லை. அப்போ ஒரு இயக்குனராக நாங்களும் அப்படி அடிபட்டு முந்தி வந்தவங்க தானே. ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு டைரக்டர் பாதியில் படம் இன்னும் வச்சுட்டு கை கொடுக்கும் கை. அவர் டேரக்டர் வந்து லிஸ்ட் நிறையா கூப்பிட்டாரு, நிறையா நிறையா நிறைய பத்திரிக்கை போல இருக்கு. முதல்ல அரசியல் படம் நம்மள என்ன நினைக்கிறோம், ஒரு ஆளுங்கட்சியை தாக்குறது, ஒரு அரசியல்வாதிகளை தாக்குறது, ஒரு கட்சியை தாக்குறது, இதுதான் அரசியல் படம் நினைக்கிறோம். அதான் மிகப்பெரிய தப்பு. ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி ஒரு அரசியல் படம் எடுக்கிறான்னா மக்கள் மீது உள்ள பற்று, அக்கறை. ஆளுங்கட்சி கோர்ஸ் என்ன ஒரு கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சர் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, செயல்பாடு சரியில்லைன்னா அது நம்ம குறை நினைக்கிறோம். மக்களுக்காக மக்கள் மீது அக்கறையின் அடிப்படையில் எடுக்கிற படம் தான் அரசியல் படம். அதனால இந்த அரசியல் படங்களுக்கு சென்சார் டிஸ்டர்ப் பண்ணாலோ அரசியல் டிஸ்டர்ப் பண்ணாலோ மக்கள் சப்போர்ட் ஆகணும். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தடை வருதுன்னா முதல்ல மக்கள் குரல் கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு அழைப்பு படம். மக்கள் தலைவனா என்ன, மக்களுக்கான தலைவன். இந்த படத்தோட கதை ஓட்டம் காமெடியாக இருக்குமே தவிர இதோட கருத்து ரொம்ப ஆழமானது. மக்கள் ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்க மக்கள் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத சொல்கிறான். யாருக்கா சொல்கிறான், அரசியல்வாதிக்காவா? மக்கள் உஷாராங்க. நான் வந்து எம்ஜிஆர் புரட்சி எம்ஜிஆர் காலத்தை நான் வந்து இந்த வகையில் நான் பொற்காலம் சொல்கிறேன். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும்போது அப்பொழுதுதான் அதிகமாக அரசியல் படம் வந்தது. ஒரு பக்கம் மணிவண்ணன் சார், இன்னொரு பக்கம் வி.சி. குகநாதன் சார், இன்னொரு பக்கம் ராமநாராயணன் சார், அப்புறம் கலைஞர் கதை வசனத்தில் ஹனிபா படம் ஒன்று, எஸ்சி சார் முக்கியமாக. சார் நான் எல்லா பக்கமும் அரசியல் படம். எஸ்சி சார் படத்துலலாம் ஒரு கிளைமாக்ஸில் வந்து முதலமைச்சரை ரோட்டோட விடுவாங்க, அடிப்பாங்க. எடுக்க முடியுமா? எல்லாத்தையும் சகிச்சுட்டு ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
அவர் இருக்கும்போது தான் நிறைய அரசியல் பண்ண வந்துச்சு. அதுக்கப்புறம் விமர்சனங்களை தாங்குகிற சக்தி அரசியல் தலைவருக்கு இல்லை. எந்த அரசியல் பேசினாலும் நம்மளை தான் பேசுகிறாங்க ஒரு பயம். எம்ஜிஆர் ஏன் எல்லாத்தையும் விட்டாருன்னா அவருக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருந்துச்சு. நீங்கள் என்ன சொல்லுங்கள், நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுங்கள், மக்களை நம்புகிறாங்க, அவங்க ஓட்டு போட நம்பிக்கை எம்ஜிஆர் இருந்துச்சு. உங்களுக்கு இல்லை. ஒரு படத்தை பார்த்தா மக்கள் மாற்றி போட போகிறான். ஏன் தலைவாக்கு டிஸ்டர்ப் ஆச்சு? ஏன் ஜனங்களுக்கு டிஸ்டர்ப் ஆச்சு? ஏன் இன்னைக்கு அரசியல் படம் இருக்கு இவ்வளோ பயப்படுறாங்க? எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு உள்ள அரசியல் தலைவர்களுக்கு பயம் பயம் பயம். உள்ள வச்சுறாங்க. ஒரு பத்திரிகையாளர் ஒரு விமர்சனம் பண்ண முடியல, உள்ள வச்சுறாங்க. ஒரு தலைவனுக்குள்ள தகுதி எந்த பதவி வந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரே முதல் தகுதி நீங்கள் விமர்சித்து தாங்க கொள்ள வேண்டும். இல்லைன்னா பொது வாழ்க்கை வராதீங்க. நீங்கள் உங்கள் குடும்பம் உண்டு, உங்கள் கோத்திரம் உண்டு போயிட்டுருங்க. இன்னைக்கு அரசியல் வந்து மக்கள் சொல்ல பயப்படுறாங்க. இந்த சூழலில் மக்கள் தலைவா அப்படிங்கிற படத்தை முழுக்க அரசியல் உண்மையிலே 4 வருஷம் இவ்வளோ நடிச்சு நம்ம நன்றி சார். ஏன்னா எங்களுக்கு பக்க படம். அப்புறம் பழக்கப்பையான நான் தான் அவரை ஃபஸ்ட்டு நடிகராக உள்ள கொண்டு வந்தேன். திருவண்ணாமலை படத்தில் ஒரு சிஎம்மா, நல்ல சிஎம்மா, அது பெரிய விஷயம் இல்லை, ஒரு நல்ல சிஎம்மா நடிக்க வச்சது நான் தான். இந்த படத்தில் அவங்க கூட நடிக்கும்போது நான் மிரண்டேன். சார் இன்னைக்கு கூட நடிகர் ஒரு ஆதாரம்லாம் தாண்டி இருப்பார் போல இருக்கு, அப்படி நடிக்கிறார் அவர். டைலாக்லாம் இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் 10 ரூபா மனப்படம் பண்ணுவான். டேரக்டர் சொல்கிறாரு, அது அப்படி காதல் வாங்கிக்கிறாரு, ஓகே தம்பி டேக் போகலாம் அப்படிங்கிறாரு. சார் அடிக்கிறார். ஒரு ஒன்முறை இல்லை, எப்படி உள்வாங்கி அவ்வளோ ஏற்ப நடிக்கிறாருங்கிறதே எனக்கு ரொம்ப வேப்பாக போச்சு. அவரோட சீன் நான் சும்மா உட்காந்துருக்கேன். ஃபுல்லாக அவரும் டைலாக்கு என்ன பார்த்தாரு. டேரக்டர் கூப்பிட்டாரு, ஏப்பா ஒரு டேரக்டர் கூட உட்கார வச்சுருக்கோம், டைலாக் இல்லைன்னா அவங்க. இப்போ நான் சொன்னேன், இல்லை சார் இந்த இதில் நீங்கள் தான் பேசணும், நான் பேசக்கூடாது. அப்படியா? அவங்க நான் டைலாக் இல்லாமல் உட்காருது அவருக்கு ஒருத்துது. நான் அந்தளவுக்கு இன்னைக்கு நான் சம்பர் சார் பழத்தப்பி அண்ணன் நல்ல அரசியல்வாதிங்கிறத விட மிகப்பெரிய நல்ல நடிகரான உருவாக இருக்காரு. நீங்களும் வந்துடணும். அப்படி நீங்க அரசு நம்பி இருக்காதீங்க, எப்போ காலம் தெரியாது. உங்களுக்கு ஆனால் சினிமா கை கொடுக்கும். உங்களுக்கு இந்த கட்சினா எந்த கட்சியும் உங்களுக்கு வந்து நிரந்தரம் இல்லை. அதனால சினிமா நிரந்தரம் சார். பழக்கருப்பையானனுக்கு எங்கள் சினிமா நிரந்தரம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும். நாஞ்சி சம்பத் சாருக்கு தொடர்ந்து எங்கள் சினிமாவில் உங்களுக்கு நாங்கள் வரவேற்போம். அதனால் நீங்கள் அரசியல் நம்புவதை விட எங்கள் சினிமா நம்புங்க. நாங்கள் அவருக்கு பேர் 400 ரூபா மேனேஜர் அனுப்புகிறோம், நிறைய வச்சுக்கலாம். சினிமா தான் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு சரி பழக்கருப்பையானதுங்க.